Hi friends, welcome to Chennai food. ஒரு பீட்ரூட்டும் அரை கப்பு பொட்டுக்கடலையும் இருந்தா போறங்க. ரொம்ப மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ஈஸியா செய்யலாம். அந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. அது தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரேட்டரில் தான் துருவ போகிறோம். இந்த மாதிரி பொடியாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கிரேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவிக்கலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருவிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கிராமில் சொல்லணும்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் 3 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம துருவுன இந்த பீட்ரூட்டில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பசைஞ்சிக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக கையில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஒட்டாமல் தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்னதாக பால் மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதில் எந்த ஷேப் வேணும்னாலும் நம்ம செய்யலாங்க. பால் மாதிரி செய்யலாம், வடை மாதிரி ஷேப்லேயும் செய்யலாம், ஸ்கொயர் ஷேப்லேயும் செய்யலாம். நான் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் வரா மாதிரி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்லெட்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப் தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துட்டேங்க. இந்த ஷேப்பு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. நான் எல்லாமே இந்த ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். பொரிக்கிறதுக்காக நான் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் எண்ணெய் குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா போட்ட உடனே கருகிடும். 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் திருப்பி விட்டுக்கிறேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வெந்துச்சா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நம்ம எடுக்கும் பொழுது. அதை வச்சு நீங்கள் வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு எடுத்திங்கனாலே வெந்துடும். ஏன்னா நம்ம பச்சையான பீட்ரூட் துருவல் தான் சேர்த்துருக்கோம். இந்த பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். ரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்க இதெல்லாம் தினந்தோறுமே சாப்பிட்லாம். இதை ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பக்கமுமே நான் 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேங்க. பாருங்கள், கலர் பார்க்கறதுக்கு வித்தியாசம் எதுவுமே தெரியல. ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க. பீட்ரூட்டை வச்சு ரொம்பவே சிம்பிளான கட்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டையும் பொட்டுக்கடலையும் பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.